ரிகேப். போன வீடியோவில் போர்ஷன்ஸ் கிளாஸ்க்கு லேட்டாக வந்த மால்ஃபாய் ஹாரி ரான் கூட ஒரு டேபிளை ஷேர் பண்ணுறான். போர்ஷன் மாஸ்டர் கிட்ட அவனோட கை கட்டு போட்டு இருக்கனால அவனால் சரியாக பண்ண முடியலன்னு சொல்லறான். உடனே அவர் ஹாரியையும் ரானையும் மால்ஃபாய்க்கு ஹெல்ப் பண்ண சொல்லி சொல்லுறாரு. அதனால் மால்ஃபாய் வேணும்ட்டே அவங்க 2 பேரையும் வேலை வாங்குறான். சாப்டர் 7 பார்ட் 2. அவங்க டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ்க்கு வந்தபோது ப்ரொஃபஸர் லூபின் அங்கே இல்லை. அதனால் எல்லாரும் அந்த கிளாஸ் ரூம்குள்ளே உட்காந்து அவங்களோட புக்ஸ், குவில்ஸ், பார்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டு எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ப்ரொஃபஸர் லூபின் உள்ளே வராரு. அவர் லைட்டாக சிரிச்சிட்டு அவரோட பழைய ப்ரீஃப் கேஸை டீச்சர்ஸ் டெஸ்க்கு மேலே வைக்கிறாரு. அவர் பார்க்குறதுக்கு எப்பயும் போல் அழுக்காக தான் இருந்தார். ஆனால் இங்கே ஹாக்வர்ட்ஸ்க்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெயிட்டை போட்ட மாதிரி இருக்குது. குட் ஆஃப்டர்நூன் கிளாஸ். நீங்கள் எல்லோரும் உங்களோட புக்ஸை உங்களோட பேக்ஸ்லேயே வச்சுருங்க. இன்றைக்கி கிளாஸ் ஒரு ப்ராக்டிக்கல் லெசனாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட வாண்ட்ஸ் மட்டும்தான் தேவைப்படும் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. எல்லாரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் கிளாஸ் இருந்தது இல்லை. அன்லெஸ் ஒரு தடவை லாக்ஹார்ட் பிக்ஸிஸை கிளாஸில் ஓப்பன் பண்ணி விட்டு கிளாஸே அலறி அடித்து ஓடினதை கன்சிடர் பண்ணாமல் இருந்தா. எல்லாரும் அவங்க புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாங்க. கையில் வாண்ட்ஸ் மட்டும்தான் வச்சுருந்தாங்க. ரைட் தென் எல்லாரும் என்னை ஃபாலோ பண்ணிவாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் சொல்லுறாரு. குழப்பமாக இருந்தாலும் எல்லாரும் ஆர்வமாக அவரை ஃபாலோ பண்ணி வெளியே போகிறாங்க. அவங்க கிளாஸ் ரூமை விட்டு இப்போது ஒரு காரிடார் வழியாக போகிறாங்க. அங்கே பீவ்ஸ் த பால்டர்கைஸ்ட் தலைகீழாக மிதந்துக்கிட்டு அது பக்கத்தில் இருந்த கதவில் இருந்த ஓட்டையில் அதோட சூயிங்கம்மை உள்ள தொலைச்சிக்கிட்டு இருந்தது. பீவ்ஸ் ப்ரொஃபஸர் லூபினை பார்க்கவே இல்லை. லூனி லூப்பி லூபின், லூனி லூப்பி லூபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை அது பாடிக்கிட்டு இருந்தது. எப்போவுமே பீவ்ஸ் இந்த மாதிரி தான் அன்மேனேஜபிளாக இருப்பான். ஆனால் டீச்சர்ஸை பார்த்தா கொஞ்சம் மரியாதையாக நடந்துப்பான். எல்லாரும் கொஞ்சம் ஷாக்டாக தான் இருந்தாங்க. அவங்க திரும்பி ப்ரொஃபஸர் லூபின் எப்படி இதை எடுத்துக்கிறாரு அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க. ஆனால் அவர் இன்னும் லைட்டாக சிரிப்போடு தான் இருந்தார். நீ அந்த கீஹோலில் இருந்த அந்த சூயிங் கம்மை வெளியே எடுத்துரு பீவ்ஸ் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. மிஸ்டர் ஃபில்ச்சால் அதை அவரோட ப்ரூம்ஸை வச்சு எடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லுறாரு. ஃபில்ச் தான் ஹாக்வர்ட்ஸோட கேர்டேக்கர். அவருக்கு எப்போவுமே ஒரு கோவம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அவர் முழுசான ஒரு விசார்ட் கிடையாது. அதனால் அவர் எப்பயுமே ஸ்டூடெண்ட்ஸ் மேலேயும் பீவ்ஸ் மேலேயும் கடுப்பில் தான் இருப்பார். ஆனால் பீவ்ஸ் லூபின் சொன்னது ஒரு வார்த்தை கூட கேட்கல. ப்ரொஃபஸர் லூபின் லைட்டாக பெருமூச்சு விட்டுட்டு அவரோட வாண்டை வெளியே எடுக்கிறாரு. அவர் கிளாஸை பார்த்து திரும்பி, இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லான ஸ்பெல், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அவர் சொல்லிட்டு அவரோட வாண்டை ஷோல்டர் ஹைட்டில் நிறுத்திட்டு வாடி வாசி அப்படின்னு அவர் பீவ்ஸை நோக்கி அதை பாயிண்ட் பண்ணுறாரு. ஒரு புல்லட் மாதிரி பயங்கர வேகமாக அந்த சூயிங்கம் அந்த கீஹோலில் இருந்து நேராக பீவ்ஸோட மூக்குக்குள்ளேயே போய் சொருகிக்குச்சு. அவன் கற்றுக்கிட்டே அங்கே இருந்து பீவ்ஸ் பறந்து போயிடுது. கூல் சார் அப்படின்னு டீன் தாமஸ் ஆச்சரியத்தில் சொன்னான். தேங்க்யூ டீன் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் சொல்லிட்டு, சரி நம்ம கிளம்புவோமா அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அவங்க எல்லாரும் அங்கேருந்து போகிறாங்க. எல்லாரும் ப்ரொஃபஸர் லூபினை பார்க்குறாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் மரியாதை ஜாஸ்தியாக இருக்குது. அவங்க எல்லாத்தையும் செகண்ட் காரிடருக்கு கூட்டிகிட்டு போய் ஸ்டாஃப் ரூம் டோருக்கு வெளியே நிறுத்துறாரு. எல்லாரும் உள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதவை ஓப்பன் பண்ணி விடுறாரு. ஸ்டாஃப் ரூம் ஒரு நீளமான ரூமாக இருந்துச்சு. அங்கங்கே மிஸ்மேட்ச்டு சேர்ஸும் இருந்தது. இப்போதைக்கு எல்லா சேருமே எம்டியாக தான் இருந்தது, ஒன்றே தவிர. அதில் ப்ரொஃபஸர் ஸ்னேப் உட்கார்ந்துருக்காரு. ப்ரொஃபஸர் லூபினும் கடைசியாக உள்ளே வந்துட்டு பின்னாடி இருக்கிற கதவை க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஸ்னேப் சொன்னார், அதை திறந்தே வை லூபின், நான் வெளியே போக வேண்டியிருக்கு அப்படின்றாரு. அவர் எந்திரிச்சு அந்த கிளாஸை தாண்டி போகிறாரு. அவர் கதவு கிட்ட வரும்போது திரும்பி, பாசிபிளி உனக்கு யாருமே வார்ன் பண்ணியிருக்க மாட்டாங்க லூபின், ஆனால் இந்த கிளாஸில் நெவில் லாங் பாட்டம் இருக்கான். அவன்கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் நீ ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்துடாத அப்படின்னு அவர் சொல்லுறாரு.
நாட் அன்லெஸ் மிஸ் கிரேஞ்சர் பக்கத்தில் இருந்து அவன் காதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லிகிட்டு இருக்கிற வரைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நெவலோட முகம் அப்படியே ரெட்டாக ஆயிடுது. ஹாரி ஸ்னேப்பை பார்த்து முறைக்கிறான். அவரோட கிளாஸஸில் நெவலை இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படுத்துறது ஒரு விஷயம், ஆனால் வந்துட்டு மற்ற டீச்சர்ஸ் முன்னாடியும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரே அப்படின்னு ஹாரியும் கோபப்பட்டான். ப்ரொஃபஸர் லூபின் அவரோட புருவங்களை உயர்த்திட்டு, நான் நெவில் தான் என்னோட இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ஆப்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினச்சேன். அண்ட் எனக்கு ஷியோராக தெரியும் அவன் நல்லாவே பண்ணுவான் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. நெவலோட ஃபேஸ் இன்னும் செவந்து போகுது. ஸ்னேப் அதுக்கு பதில் எதுவும் சொல்லலை. அவர் உதட்ட சுழிச்சிட்டு அங்கே இருந்த கதவை சட்டுன்னு மூடிட்டு வெளியே போயிடுறாரு. சரி வாங்க அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் அவங்க எல்லாத்தையும் அந்த ஸ்டாஃப் டேபிளோட எண்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஒரு பழைய அலமாரி மட்டும்தான் இருந்தது. அங்கே டீச்சர்ஸ் அவங்களோட ஸ்பேர் ரோப்ஸை வச்சுருந்தாங்க. ப்ரொஃபஸர் லூபின் அது பக்கத்தில் போய் நிற்கிறாரு. உடனே அந்த அலமாரி லைட்டாக அசைய ஆரம்பிக்குது. எதுவும் பயப்பட வேணாம் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் அமைதியாக சொல்லுறாரு. ஏன்னா சில பேர் பயத்தில் பின்னாடி கால் எடுத்து வைக்கிறாங்க. இதுக்குள்ள ஒரு போகாட் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுறாரு. நிறைய பேர் அதை பார்த்து பயப்படுற மாதிரி தான் இருக்கு. நெவில் ப்ரொஃபஸர் லூபினை பயங்கர பயத்தோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். சீமஸ் ஃபினிகன் இப்போ அங்கே அசைஞ்சுக்கிட்டு இருக்க அந்த அலமாரியோட கைப்பிடியை பார்த்துக்கிட்டு இருக்கான். போகாட்ஸ்களுக்கு இருட்டான அடையப்பட்ட இடங்கள் தான் பிடிக்கும் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் சொல்லுறாரு. இந்த மாதிரி அலமாரிகள், கட்டிலுக்கு கீழே இருக்கிற இடம், சிங்குக்கு கீழே இருக்கிற கபோர்ட்ஸ், அப்புறம் ஒரு முறை நான் ஒரு கிராண்ட்ஃபாதர் கிளாக்லேயும் ஒரு போகாட்டை பார்த்துருக்கேன். இது நேற்று ஆஃப்டர்நூன் தான் இங்கே வந்திருக்கு. நான் ஹெட் மாஸ்டர் கிட்ட கேட்டேன், இதை நான் என்னோடய 3rd இயர்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாமான்னு. ஸோ முதல்ல நம்மளை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னன்னா, போகாட்னா என்ன அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் கேட்குறாரு. ஹெர்மைனி அவளோட கையை உயர்த்துறா. அது ஒரு ஷேப் ஷிஃப்டர். நம்மளை எது ரொம்ப பயமுறுத்துமோ அந்த ஷேப்புக்கு அது அதை மாற்றிக்கக்கூடிய தன்மையுடையது அப்படின்னு அவ சொல்லுறா. என்னாலேயே அதை விட நல்லா சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் சொன்னார். உடனே ஹெர்மைனியோட முகத்தில் பயங்கரமான ஒரு சந்தோஷம் இருந்தது. ஸோ இந்த இருட்டுக்குள்ளே உட்கார்ந்துருக்கிற போகாட் இன்னும் எந்த ஒரு ஃபார்மையும் எடுக்கலை. அதுக்கு தெரியாது இங்கே இருக்கிறவங்களுக்கு எது ரொம்ப பயமுறுத்துறோன்னு. யாருக்குமே போகாட் தனியாக இருக்கும்போது எப்படி இருக்கும்னு தெரியாது. ஆனால் நான் அதை வெளியே விட்ட உடனே யாரை முதல்ல பார்க்குறானோ அவங்களோட பயமாக அது மாறிடும் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அப்படின்னா நமக்கு போகாட்டை விட ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. அது என்னன்னு நீ கண்டுபிடிச்சிட்டியா ஹாரி அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் கேட்குறாரு. ஹெர்மைனி பக்கத்தில் நின்றுட்டு அவளோட கையை மேலே உயர்த்திட்டு குதிக்கிற அளவில் இருக்கும்போது ஹாரி ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் ஹாரி ஆன்சர் பண்ணுறான். ஏன்னா இங்கே நம்ம நிறைய பேர் இருக்கோம், அதுக்கு என்னவா மாறுறதுன்னு தெரியாது அப்படின்னு அவன் சொல்லுறான். ப்ரிசைஸ்லி அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் சொல்லிட்டு, எப்போவுமே ஒரு போகாட்டோட டீல் பண்ணும்போது நம்ம கூட யாராவது இருந்தால் அது நல்லா இருக்கும். அது கன்ஃபியூஸ் ஆகிடும். யாராக மாறுறது, ஒரு தலையில்லாத ஒரு கார்ப்ஸா இல்லை ஃப்ளஷ்ஷை சாப்பிட்ற ஒரு ஃப்ளக்காக மாறுறதா அப்படின்னா அது கன்ஃபியூஷனில் இருக்கும். நான் ஒரு தடவை ஒரு போகாட்டை பார்த்தேன், இதே தப்பை தான் பண்ணிச்சு. 2 பேரை ஒரே நேரத்தில் பயமுறுத்த ட்ரை பண்ணி அதை ஒரு ஹாஃப் ஸ்லக்காக மாறிடுச்சு. அதை பார்க்க பயமாகவே இல்லை. அதை ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப ஃபன்னியாக தான் இருந்தது. போகாட்டை ரிப்பல் பண்ணுற சாம் ரொம்பவே சிம்பிளானது, ஆனால் அதை நீங்கள் மனசார பண்ண வேண்டியது இருக்கும். யூசி போகாட்டுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா சிரிப்பு தான். அதனால் நீங்கள் அதை சிரிக்கிற மாதிரியான ஒரு ஷேப்புக்கு வர வைக்கணும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வான்ஸ் இல்லாமல் அந்த சாமை ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் சொல்கிறத ரிப்பீட் பண்ணிங்க, ரெடிக்யூலஸ் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. உடனே கிளாஸில் எல்லாரும் ரெடிக்யூலஸ் அப்படின்னு சொல்லுறாங்க. குட், வெரி குட். பட் அதுதான் ஈஸியான பார்ட். யூசி வார்த்தை மட்டுமே பத்தாது, இங்கே தான் நீ எனக்கு ஹெல்ப் பண்ண போகிற நெவில் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. அந்த அலமாரி திரும்பவும் அசைஞ்சுது. ஆனால் நெவில் அளவுக்கு அசையலை.
ஏன்னா நெவில் இப்போ பயங்கரமாக நடுங்கிக்கிட்டு இருக்கான், ஏதோ தூக்கு தண்டனைக்கு போகிற கைதி மாதிரி. ரைட் நெவில், ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், நீ உனக்கு எது இந்த உலகத்துலேயே ரொம்ப பயமுறுத்தக்கூடிய ஒன்று அப்படின்னு அவர் கேட்குறாரு. நெவலோட உதடுகள் மூவ் ஆச்சு, ஆனால் வெளியே எந்த ஒரு சத்தமுமே கேட்கல. எனக்கு புரியல நெவல், சாரி அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் சொல்கிறாரு. நெவல் சுற்றி பார்த்துட்டு வேற யாராவது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு யோசிக்கிறான். அதுக்கப்புறம் மெதுவாக ப்ரொஃபஸர் ஸ்னேப் அப்படின்னு சொல்லறான். அங்கே இருந்த எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. நெவலுமே அவங்களோட சேர்ந்து லைட்டாக சிரிச்சிட்டான். ஆனால் லூபன் மட்டும் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ப்ரொஃபஸர் ஸ்னேப்பா நெவல், ஐ பிலீவ் நீ உன்னோட பாட்டியோட தான் வாழ்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம், ஆனால் போகாட் அவங்களாவும் எனக்கு மாற வேணாம் அப்படின்னு நெவல் பயத்தில் சொல்லுறான். இல்லை இல்லை, நீ என்னை ஒழுங்காக புரிஞ்சிக்கல அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபன் சொல்லிட்டு, நீ உன்னோட பாட்டி எந்த மாதிரியான துணி யூஸ்வலாக வேர் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நெவில் கொஞ்சம் குழம்பி போய் இருந்தாலும் அவன் சொல்லறான், வெல், எப்போவுமே ஒரே தொப்பியை தான் வேர் பண்ணுவாங்க, அதுக்கு மேலே ஒரு ஸ்டஃப்டு வல்ச்சர் இருக்கும், அப்புறம் ஒரு நீளமான ட்ரெஸ் யூஸ்வலாக க்ரீன் கலரில் தான் இருக்கும், அதில் சம்டைம்ஸ் ஒரு ஃபாக்ஸ் ஃபர் ஸ்கார்ஃபும் போட்டுப்பாங்க அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் ஹேண்ட்பேக் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் கேட்குறாரு. ஆமாம் ஆமாம், ஒரு பெரிய ரெட் கலர் பேக் அப்படின்னு நெவில் சொல்லுறான். ரைட் தென், ஸோ நீ இந்த க்ளோத்ஸை நல்லாவே உன்னோட மனசில் பிக்சர் பண்ணி வச்சுக்கோ நெவில், அதை உன்னால் மனசில் பார்க்க முடியுதா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு நெவில் சொல்லறான். என்ன ஆகுமோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே, சரி, போகாட் வெளியே வந்ததும் அது உன்னை பார்க்கும், அப்புறம் அது ப்ரொஃபஸர் ஸ்னேப்பாக மாறிடும். நீ உன்னோட வாண்டை ரைஸ் பண்ணிக்கிட்டு ரிடிகுலஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உன்னோட கிராண்ட்மதரோட ட்ரெஸ்ஸை பற்றி ஞாபகம் வச்சுக்கோ. எல்லாமே கரெக்டாக போச்சுன்னா அந்த ப்ரொஃபஸர் போகாட் ஸ்னேப் அந்த வல்ச்சர் டாப்டு ஹேட், க்ரீன் ட்ரெஸ், அப்புறம் ஒரு பெரிய ரெட் ஹேண்ட்பேக்கோடு இருப்பார் அப்படின்னு லூபின் சொல்லறாரு. எல்லாரும் லைட்டாக சிரிச்சிடுறாங்க. வார்ட்ரோப் இப்போது கொஞ்சம் பயங்கரமாகவே அசைய ஆரம்பிக்குது. நெவில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் எல்லாரும் ஒரு டேர்ன் எடுத்துக்கலாம் அந்த போகாட்டில். அதனால் நீங்கள் எல்லாருமே இப்போவே உங்களுக்கு எது ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு விஷயம்னோ அதை எப்படி ஃபன்னியாக மாறுறதுனோ யோசித்து வச்சுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லறாரு. ரூம் இப்போ அமைதியாகிடுச்சு. ஹாரியும் இப்போ யோசிக்கிறான், அவனுக்கு எது ரொம்ப பயமுறுத்தும் இந்த உலகத்துலேயே அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அவனோட முதல் தாட் லார்ட் வால்டமோர்ட் தான். வால்டமோர்ட், ஃபுல் ஸ்ட்ரென்த்தோடு வந்த வால்டமோர்ட். ஆனால் அவன் அதை பற்றி யோசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு பயங்கரமான இமேஜ் அவனோட மனசுக்குள்ளே வந்தது. அது அந்த அழுகி போன வழவழப்பான குழக்குழன்னு இருந்த அந்த கை, அந்த கருப்பு க்ளோக்லேருந்து வெளியே இருந்த அந்த கை. ஸோ அது டிமெண்டர் தான். ஹாரி நடுங்கிட்டு சுற்றி பார்க்குறான், யாராவது அவனை பார்த்துட்டாங்களான்னு. ஆனால் எல்லாருமே அவங்களோட கண்ணை மூடிட்டு அவங்களோட பயத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ரான் பக்கத்தில் இருந்து அவனே பேசிக்கிட்டு இருக்கான், அதோட லெக்ஸை எடுத்துரு அப்படின்ட்டு. ஹாரிக்கு ஷுவராக தெரிஞ்சது ரான் ஸ்பைடர்ஸை பற்றி தான் யோசிக்கிறான்னு. எல்லாரும் ரெடியா அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் கேட்குறாரு. ஹாரிக்கு கொஞ்சம் பயம் இருந்தது, அவன் இன்னும் ரெடி ஆகலை. எப்படி டெமெண்டரை பயம் கம்மியாக ஆக்குறது அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ளே லூபின் பேச ஆரம்பிக்கிறாரு. நெவில், நாங்கள் எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி இருக்க போகிறோம், ஸோ நீ மட்டும்தான் முன்னாடி இருப்ப. நீ பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் அடுத்த ஆளை கூப்பிடுவேன், அவங்க வார்ட்ரோப் முன்னாடி போகலாம். ஸோ நெவில், ஃபர்ஸ்ட் நீ தான் அப்படின்னு அவர் சொல்லறாரு. எல்லாரும் பின்னாடி தள்ளி நிற்கிறாங்க. நெவில் மட்டும் இப்போ வார்ட்ரோப்க்கு முன்னாடி நிற்கிறான். அவனை பார்க்கவே ரொம்ப பயந்து போயும் வெளிரி போயும் இருக்கான். அவனோட ரோப்ஸோட ஸ்லீவ்ஸை நல்லா மடித்து விட்டுட்டு அவனோட வாண்டை ரெடியாக பிடிச்சிட்டு இருக்கான். நான் 3 கவுண்ட் பண்ண உடனே நெவில் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் சொல்லிட்டு அவரோட வாண்டை அந்த வார்ட்ரோபோட ஹேண்டிலில் பாயிண்ட் பண்ணுறாரு. 1 2 3 நவ் அப்படின்னு அவர் சொல்லறாரு.
ப்ரொஃபஸர் லூப்பனோட வாண்டில் இருந்து சில ஸ்பார்க்ஸ் வந்து அந்த டோர் நாப்பை ஹிட் பண்ணுது. அந்த வார்ட்ரோப் இப்போ ஓப்பன் ஆயிடுது. உள்ளே இருந்து ப்ரொஃபஸர் ஸ்னேப் வெளியே வராரு. அவரோட கண்கள் பயங்கர கோவமாக இருக்கு. அது நெவிலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நெவில் பயத்தில் பின்னாடி காலை வைக்கிறான். அவனோட வாண்டை அவன் நேராக நீட்டி வார்த்தையே இல்லாமல் ரெடிகுலஸ் அப்படின்னு நெவில் சொல்லுறான். ஒரு பயங்கரமான ஒரு விப் சத்தத்தோட ஸ்னேப் வந்து அப்படியே தள்ளாடுறாரு. அவர் இப்போ ஒரு நீளமான லேஸ் ட்ரிம்டு க்ரீன் ட்ரெஸ் போட்டிருக்காரு. அவரோட தலையில் ஒரு வல்ச்சர் டாப்ட் ஹேட் இருக்குது. அவரோட கையில் ஒரு ரெட் கலர் பெரிய ஹேண்ட்பேக் இருந்தது. அதை பார்த்ததும் கிளாஸில் இருக்கிற எல்லாரும் பயங்கரமாக சிரிச்சிடுறாங்க. அந்த போகார்ட் ஸ்டேஃப் கன்ஃபியூஸ்டாக இருக்காரு. அப்புறம் ப்ரொஃபஸர் லூபின் பார்வதி முன்னாடி அப்படின்னு சொல்கிறாரு. பார்வதி முன்னாடி போகிறா. அவளோட முகம் எல்லாம் செட்டாக இருக்கு. ஸ்னேப் அவளை திரும்பி பார்க்குறாரு. அப்போ ஒரு கிராக் சத்தத்தோட அவர் நின்ன இடத்துல ஒரு இரத்தக்கரை படிஞ்ச ஒரு பேண்டேஜ் பண்ணப்பட்ட ஒரு மம்மி நிற்க. அதோட முகம் பார்வதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அது மெதுவாக அவளை நோக்கி நடக்க ஆரம்பிக்குது. ரிடிகுலஸ் அப்படின்னு பார்வதி அவளோட வாண்டை நீட்டி சொல்லறா. அந்த பேண்டேஜ் எல்லாம் இப்போ அதோட காலில் இருந்து கலர ஆரம்பிக்குது. அதால் கால் தடுக்கி அது கீழே விழுந்துருது. சீமஸ் அப்படின்னு ப்ரொஃபஸர் லூபின் இப்போ கூப்பிட்றாரு. சீமஸ் போகிறான். பார்வதி பின்னாடி வந்துடுறா. கிராக் சத்தம். மம்மி இப்போ மாறிடுது. அங்கே ஒரு லேடி நிற்கிறாங்க. அவங்களோட முடி கீழே தர வரைக்கும் இருந்தது. அவங்களோட முகம் ஆனால் ஒரு மாதிரி எலும்புக்கூடு மாதிரியான ஒரு க்ரீன் கலர் ஃபேஸாக இருந்தது. அவங்க ஒரு பேன்ஷி. அவங்களோட வாயை ஓப்பன் பண்ணி பாட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள ரெடிகுலஸ் அப்படின்னு சீமஸ் சொல்லறான். உடனே பேன்ஷியோட வாய்ஸ் போயிடுது. அவங்களோட தொண்டையை பிடிச்சிட்டு பாட முடியலையே அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. கிராக். பேன்ஷி இப்போ ஒரு பெரிய எலியாக மாறிடுது. அதோட டெய்ல இப்போ அதை பிடிக்க ஓடுது. கிராக். அது இப்போ ஒரு ரேட்டல் ஸ்னேக்காக மாறிடுது. அது அவங்க கண்ணு முன்னாடியே ஸ்லிதர் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிராக். அதை இப்போ ஒரு ஐபாலாக மாறிடுது. அது கன்ஃபியூஸ்டாக இருக்கு அப்படின்னு லூபின் சொல்லறாரு. அடுத்தது டீன் அப்படின்னு அவர் சொல்லறாரு. டீன் முன்னாடி போகிறான். கிராக். அந்த ஐபால் இப்போ வெட்டப்பட்ட ஒரு கையாக இருக்கு. அது இப்போ தலைகீழாக திருப்பி ஒரு கிராபு மாதிரி அவனை நோக்கி ஓடி வருது. ரிடிகுலஸ் அப்படின்னு டீன் சொல்லறான். அந்த கை இப்போ ஒரு மவுஸ் ட்ராப்பில் மாட்டிக்கிச்சு. எக்ஸலண்ட். ரான் அடுத்த நீ அப்படின்னு அவர் சொல்லறாரு. ரான் முன்னாடி போகிறான். ஒரு கிராக் சத்தத்தோட அந்த கை இப்போ ஒரு பெரிய ஸ்பைடராக மாறிடுச்சு. அதை பார்த்ததும் சுற்றி இருந்த சில பேர் அலறாங்க. ஒரு பெரிய ஸ்பைடர் 6 அடி உயரமாக தான் இருக்கும். அதோட உடம்பு ஃபுல்லாக முடியால் கவர் பண்ணப்பட்டு இருக்கு. அது இப்போ ரானை நோக்கி வருது. உடனே ரான் ரிடிகுலஸ் அப்படின்னு சொல்லறான். உடனே அந்த ஸ்பைடரோட கால்கள் எல்லாம் மறைஞ்சிடுச்சு. அதனால் இப்போது அது ஒரு பால் மாதிரி உருளுது. லாவெண்டர் ப்ரௌன் அலறிட்டு ஓடுறா. அந்த ஸ்பைடரோட தலை இப்போ உருண்டு போய் ஹாரியோட கால் கிட்ட இருக்கு. ஹாரி அவனோட வாண்டை ரைஸ் பண்ணி ரெடி ஆகியிருக்கான். ஆனால் அந்த நேரத்தில் ப்ரொஃபஸர் லூபின் முன்னாடி வராரு. கிராக். அந்த லெக்லெஸ் ஸ்பைடர் மறைஞ்சிடுது. ஒரு செகண்ட் எல்லாரும் அது என்னவா ஆகுதுன்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் ஒரு சில்வரி ஆர்ப் லூபின் முன்னாடி நிற்குது. லூபின் ரிடிகுலஸ் அப்படின்னு சொல்கிறாரு. நெவில் நீ முன்னாடி வந்து அதை முடிச்சிரு அப்படின்னு அவர் சொல்லறாரு. உடனே கிராக். போகார்ட் ஸ்டேக் முன்னாடி வராரு. ரிடிகுலஸ் அப்படின்னு நெவில் சொல்லறான். உடனே எல்லாரும் அந்த ஸ்னேப்போட லேசி ட்ரெஸ்ஸில் பார்க்குறாங்க. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. போகார்ட் இப்போ வெடிச்சிருது. சின்ன விஸ்ப் ஆஃப் ஸ்மோக்ஸாக ஆயிடுது. எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் நெவில். வெல் டன் எவ்ரி ஒன். லெட் மீ சி. கிரிஃபிண்டரில் இருந்து வந்து போகார்ட்டை டேக்கிள் பண்ண எல்லாருக்கும் 5 பாயிண்ட்ஸ். நெவிலுக்கு 10 பாயிண்ட். ஏன்னா அவன் 2 தடவை பண்ணான்.
அப்புறம் ஹாரிக்கு ஒரு 5 பாயிண்ட், ஹெர்மைனிக்கு ஒரு 5 பாயிண்ட் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. ஆனால் நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு ஹாரி சொல்கிறான். நீயும் ஹெர்மைனியும் என்னோட கொஷின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்போது ஹாரி அப்படின்னு லூபின் சொல்கிறாரு. வெரி வெல் எவ்ரி ஒன், எக்ஸலண்ட் லெசன். ஹோம்ஒர்க் போகாட்ஸ் பற்றின சாப்டரை வாசித்து அதை சம்மரைஸ் பண்ணி அந்த எஸ்ஸேவை எனக்கு எனக்கு கொடுங்க, அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. கிளாஸ் எல்லாரும் ஸ்டாஃப் ரூமில் இருந்து பயங்கர எக்ஸைட்டடாக பேசிக்கிட்டே வெளியே வராங்க. ஹாரி ஆனால் சந்தோஷமாகவே இல்லை. ஏன் ப்ரொஃபஸர் லூபின் அவனை போகாட்டை டேக்கிள் பண்ண விடலை? ஏன்னா அவர் ஹாரி ட்ரெயினில் மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்தனாலையா? அவனால் பண்ண முடியாதுன்னு நினச்சிட்டாரோ அப்படின்னு அவன் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் அவங்க டேக்கிள் பண்ணதை பற்றி பேசிக்கிட்டு வராங்க. நீ அந்த பேன்ஷியை பார்த்தியா அப்படின்னு சீமஸ் சொல்கிறாரு. அப்புறம் அந்த ஹேண்ட் அப்படின்னு டீன் அவனோட கையை காமிக்கிறான். அப்புறம் ஸ்னேப் அந்த தொப்பியில் அப்படின்னு இன்னொருத்தவங்க சொல்லுறாங்க. அப்புறம் என்னோட மம்மி அப்படின்னு சொல்லுறாங்க. அவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது லாவெண்டர் ஏன் ப்ரொஃபஸர் லூபின் கிறிஸ்டல் பால்ஸை பார்த்து பயப்படுறாரு அப்படின்னு சொல்லுறா. நம்ம அட்டன் பண்ணதுலேயே பெஸ்ட் டிஃபென்ஸ் அகெயின்ஸ்ட் டார்க் ஆர்ட்ஸ் லெசன் அதுதானே இல்லையா அப்படின்னு ரான் எக்ஸைட்டடாக சொல்லுறான். ஆமாம், அவர் நல்ல டீச்சராக தான் இருக்கார். ஆனால் நான் ஒரு தடவை போகாட் ட்ரைன் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். உனக்கு என்னவா இருந்திருக்கும் ஹெர்மைனி? உன்னோட ஹோம்ஒர்க்கில் 10க்கு 9 மட்டும் மார்க்ஸ் எடுக்கிற மாதிரியானதாக இருந்திருக்குமோ அப்படின்னு ரான் சிரிச்சுட்டே கேட்குறான். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது, இந்த வீடியோவும் முடிஞ்சது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.